சார் போட்டி போட்டு வாழ்த்துவது என்பது சொன்னது அது எனக்கு நான் கவனிக்கல. நான் செய்த பணிகளுக்கு நன்றி சொன்னேன். ஏங்க இப்போ நான் ஒருத்தர்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு வேலை கேட்குறேன். நீங்கள் முதல்ல செஞ்சு கொடுத்த வேலைக்கு நன்றி சொல்லிட்டு தானே அடுத்த வேலையை கேட்க முடியும். முதல்ல செஞ்சு நான் ஒன்று கேட்டேன். ஃபேலான்ஸுக்குள்ள டிச்சு போட்டு கொடுத்தீங்க 8.5 கோடியில் 2 ரவுண்டானா, புது ரோடு ரவுண்டானாவும் ஆவின்பால் ரவுண்டானாவும் கொடுத்தீங்க. அதே மாதிரி எனக்கு 50 கோடி நிதி கொடுக்குன்னு கேட்டேன். அவ்வளவுதானே தவிர இது போட்டி போட்டுக்கிட்டு பாராட்டதுங்க. அதில் என்னுடைய தொகுதிக்கான தேவையை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களிட்ட கேட்பது பழக்கம். இன்னொன்னு அதே மாதிரி இப்ப கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு அழுத்தமா சொல்லியிருக்காரு. அது நான் கூட இந்த 50 கோடி ஒதுக்குனீங்கன்னா பிற்காலத்துல அந்த தேர்தல் வரப்போகுது அப்படின்லாம் ஒரு சார் இதுல ஏதாவது ஒரு மறைமுகமா ஏதாவது இப்ப ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அவங்க 50 கோடி ரூபாய் பணத்தை எனக்கு கொடுக்க போறதில்ல, நாங்க எனக்கு கேட்க போறதில்ல, எனக்கு கொடுத்தாலும் தேவையில்லை. 50 கோடி ரூபாய் நிதியை என்பது நம்முடைய சேலம் மேற்கு மக்கள். இன்னொன்னுங்க, நாங்க எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிய ஏன் எங்களுக்கு டிஜி போட்டு கொடுக்கல அவங்களும் கேட்பாங்க. இது ஓட்டு கேட்கும் பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே பொதுவாக அந்த சிக்கல் இருக்குது. டிச்சே எங்களுக்கு இல்லை, சாக்கடை தண்ணி வெளியே போக மாட்டேங்குது, எங்களுக்கு ரோடு குண்டு குழிமா கிடக்குதுங்கிறது எல்லா மக்களுடைய எண்ணங்கள். அதை தான் நான் சொன்னேன்.